அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சிவில் எக்ஸாம் வைப் செஷன் இன் TNPSC AE சிவில் CTCT யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏர்போர்ட் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக 2 வீடியோ பார்த்துருப்போம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்காத நண்பர்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஐகார்டையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். தனித்தனி பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன், CPM, காங்கிரீட் டெக்னாலஜி, ஓகேங்களா, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். அதுக்கு தனியான பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஏர்போர்ட் இன்ஜினியரிங் வந்து பாஸ்ட் 2 இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரன்வேயோட லென்த் ஃபுல்லாக எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம், என்ன மெத்தடில் கால்குலேஷன் பண்ணுவோம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் வீடியோ என்ன பண்ணியிருந்தோம்னா ஏர்போர்ட்டோட டைப்ஸஸ் என்னென்ன, அது வந்து விண்டு கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணுவோம், எதை வச்சு பேஸாக வந்து பண்ண போகிறோம், ஸோ அதில் வந்து காம் பீரியட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்துட்டு ரன்வே பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், டெசிக்னேஷன் எப்படி பண்ணுவாங்க, ரன்வே மார்க்கிங்லாம் லைட்னிங்லாம் என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து தெளிவாக டீட்டெயிலாக பார்த்தோம். யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தால் வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்ண போகிறது அப்ரோச் ஜோன் ஆர் வந்து அப்ரோச் ஏரியா. ஓகேங்களா. ஃபஸ்ட் வீடியோவில் வந்து அப்ரோச் ஜோன், அப்புறம் அப்ரோச் ஏரியா, கிளியர் வேனா என்ன, ஓகேங்களா, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து அதுக்கான டேட்டாஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அப்ரோச் ஜோன் ஆர் அப்ரோச் ஏரியா அப்படின்னு என்ன பார்ப்போம். ஸோ அப்ரோச் ஜோன்ன்றது இண்டிகேட் எது பண்ணுறதுனா வைட் ஏரியா ஆன் எய்தர் சைட் ஆஃப் தி பர்டிகுலர் ரன்வே அப் டு ஏ சர்டன் டிஸ்டன்ஸ் விச் கெப்ட் ஏ கிளியர் ஆஃப் எனி அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, நம்மளோட அப்ரோச் ஜோன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டின இமேஜ் வந்து வந்து ஃபஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்த்துருப்போம். இது வந்து கிளியர் வே அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ இது நார்மல் ரன்வே லென்த். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரன்வே லென்த் இருக்கும். ஸோ அதை பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த கிளியர் வே இருக்குல்ல, அந்த கிளியர் வேலேருந்து நம்ம சம் ஆஃப் த பில்டிங்ஸ், ஸோ இந்த ஆங்கிள்ஸில், ஓகேங்களா, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ரோச் ஜோன் சொல்லுவோம். ஃப்ரம் த ரன்வேலேருந்து கிளியர் வேன்னு ஒன்று இருக்கும். அந்த கிளியர் வேலேருந்து என்ன ஆகுனா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரியாஸ் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நடுவில் இப்போ வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து இப்படி வந்துட்டுருக்குன்னா ஸோ இது பர்டிகுலர் ரைட் இந்த லிமிடேஷன் மேலே இந்த பில்டிங்ஸில் வந்து இருக்கக்கூடாது. இது பேர் தான் வந்து இந்த அப்ரோச்சிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. போத் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப். ஸோ இதுதான் வந்து அப்ரோச்சிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ரோச்சிங்ஸும் ஒரு சில வந்து இருக்குங்க. இங்கே வந்து கெப்ட் கிளியர் ஃபார் தி எனிஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து அப்ரோச் ஜோன் சொல்லுவாங்க. இது வந்து போத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்வேயோட எய்தர் சைட்லேயே வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளியர் ஜோன் ஒன்று பார்ப்போம். ஸோ கிளியர் ஜோன்ன்றது பார்த்திங்கன்னா வந்து இன்னர் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் தி அப்ரோச் ஜோன். இந்த கிளியர் ஜோனில் வந்து டோட்டல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற டிஸ்டன்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஓகேங்களா. இப்போ பார்த்து தான் அப்ரோச் ஜோனில் அந்த ஸ்டார்டிங் எண்டு போர்ஷன்றது வந்து கிளியர் ஜோன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டாக்ஸி வே. ஓகேங்களா. ரன்வே பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டாக்ஸி வே. டாக்ஸி வேன்ற ஒன்றும் இல்லை, டிஃபைன்டு பாத். ஓகேங்களா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து லோடு ஏரோட்ராம். ஓகேங்களா. நம்மளோட ஏர்க்ராஃப்ட்டுக்கு லோடிங் பண்ணுறது தான். அது எய்தர் வந்து பேசஞ்சர்ஸாக இருக்கலாம், அது வந்து கூட்ஸாக இருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணோம்னா ஒரு மெயின் ரன்வே லைன்லேருந்து ஸோ நம்மளோட டெர்மினல் பில்டிங்காக இருக்கட்டும், அப்ரோச்சஸ் இருக்கட்டும், ஏதோ ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா சப்டிவைடாக ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஃப்ரம் தி ரன்வேலேருந்து ஒரு ரோடு மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்போம் ஃபார் தி எதுக்கு, ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து கொண்டு வரது, நம்மளோட ஏர்ப்ளைன்ஸ் வந்து கொண்டு வரது. ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் பில்டிங்ஸ் பக்கத்தில். ஓகேங்களா. அதுக்கு என்ன சொல்லுவோம்னா டாக்ஸி வே சொல்லுவோம். இதோட மார்க்கிங் வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைட்னிங் வந்து ப்ளூ கலர் இருக்கும். ஸோ ரன்வேயோட மார்க்கிங் என்ன, அதோட லைட்னிங் என்னன்றது கமெண்டில் வந்து தெரிவிங்க. ஓகேங்களா. லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் ரன்வேயோட மார்க்கிங் லைட்னிங்கும். ஸோ இந்த வீடியோட கமெண்டில் வந்து தெரிவிங்க. ஓகேங்களா. ஸோ டாக்ஸி வேக்கு வந்து எல்லோ கலர், லைட் வந்து ப்ளூ கலர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாக்ஸி வே வந்து ஜாமெட்ரிக்கல் பார்ப்போம். ஸோ எப்படி நம்ம வந்து ரன்வே ஜாமெட்ரிக்கல் பார்த்தோமோ டாக்ஸி வேக்கு வந்து ஜாமெட்ரிக்கல், அதோட வித் ஆஃப் த டாக்ஸி வே என்ன இருக்கணும், லாங்கிடியூடல் கிரேடியன்ட் என்ன, மினிமம் ட்ரான்ஸ்வர்ஸ் கிரேடியன்ட் என்ன. ஓகேங்களா. லாங்கிடியூடல் கிரேடியன்ட் சிமிலராக தான் இருக்கும் 1.5 2. ஓகேங்களா. ஸோ ஒரு வித்து மட்டும் மாறிட்டே இருக்கும். கிளாஸ் ஏ பார்த்தீங்கன்னா வந்து 22.5 மீட்டர் பிரெத். அதே வந்து பி பார்த்தீங்கன்னா வந்து 22.5 மீட்டர் வித்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சி டைப் வந்து 15, டி வந்து 9.9, இ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7.5. ஓகேங்களா. மேக்ஸிமம் கிரேடியன்ட் வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து 1.5 என்ற கிரேடியன்ட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டி அண்ட் இ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிரேடியன்ட்ஸ் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் லாங்கிடியூடல் கிரேடியன்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிமம் ட்ரான்ஸ்வர்ஸ் கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3க்கு அதே 1.5 தான். டி அண்ட் இ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 1.2ன்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சைட் டிஸ்டன்ஸ். எப்படி நம்ம ஹைவேஸில் வந்து சைட் டிஸ்டன்ஸ் வந்து முக்கியமோ ஒரு வெஹிக்கிள்ஸ்க்கு அனதர் ரோட்ஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும், ஸோ அதே போல் வந்து நம்மளுக்கு ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. ஏர்போர்ட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சைட் டிஸ்டன்ஸோட பைலட்டோட ஹைட் இருக்குது. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் தி உங்களோட ரன்வேலேருந்து உங்களோட இந்த மாதிரி நோசிங் போர்ஷனில் இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் வந்து இருக்கும். ஆமாம் தானே. ஸோ இங்கே வந்து பைலட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 3 மீட்டர். பைலட்டோட சைட் டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். இந்த 3 மீட்டர் எபோவ் டாக்ஸி வே
அட்லீஸ்ட் ஓகேங்களா இது வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் 300 மீட்டர் ஃப்ரம் தி பாயிண்ட் சிடிஎன்டி. ஸோ இந்த சிடிஇ டைப்புக்கு 300 மீட்டர் ஃப்ரம் தி பாயிண்டில் இருக்கணும். அதே மாதிரி வந்து 2 மீட்டர் எபோவ் டாக்ஸிவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பி டைப் ஏ டைப்புக்கு வந்து இருக்கணும் 200 மீட்டர் ஃப்ரம் தி பாயிண்ட் ஓகேங்களா. அதே மாதிரி பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 150 ஃப்ரம் தி அட்லீஸ்ட் 150 ஃப்ரம் தி பாயிண்ட் பி 1.5 மீட்டர் எபோவ் தி டாக்ஸிவே ஓகேங்களா. ஸோ இது 5 அடி, இது வந்து 7.5 அடி, இது வந்து 10 அடி ஓகேங்களா ஃபீட்டில் சொல்லணும்னா. ஸோ ஜெனரலாக வந்து 3 மீட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டர்னிங் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு நம்ம டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயின்லி பார்த்திங்கன்னா வந்து நம்ம டாக்ஸி வேஸில் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ரன்வேஸில் டர்னிங்ஸ் வந்து இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கிற ரன்வே எப்பயுமே. ஸோ அதுலேருந்து வந்து சப்டிடியூட் பண்ணுற டாக்ஸி வேஸ் வந்து சம் ரேடியஸில் வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா, அதுக்கான சூப்பர் எலிவேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ அதை பாருங்கள். சேஞ்சிங் இந்த டைரக்ஷன் ஆஃப் டாக்ஸிவே ஹரிசாண்டல் கர்வ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூசிங் ஸ்பீட். இங்கே வந்து ஸ்பீடு எதாவது நம்ம கம்மி பண்ண போகிறதா டேரெக்டாக ரன்வேலேருந்து கொண்டு வரது தான் டாக்ஸிவேக்கு. ஸோ அதனால் ஸ்பீடு கம்மியாகாது. அதனால் வந்து டேரெக்டாக ரன்வே ஸ்பீடில் இருக்கிற ஸ்பீட்ஸ்லேயே கொண்டு வருவோம் அந்த டாக்ஸிவேல. அதனால் வந்து நம்மளோட கர்வ் சர்க்குலர் கர்வ்ஸ் வந்து ஹரிசாண்டல் சர்க்குலர் கர்வ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது லார்ஜர் ரேடியஸில் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து v²/125 F ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எஃப்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஐவிஎஸ்ல வந்து 0.15 ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ரயில்வே இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.13 ஓகேங்களா. 13 தான் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ டேர்னிங் ரேடியஸ் பற்றி டாக்ஸிவே. ஸோ நெக்ஸ்ட் மினிமம் ரேடியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லார்ஜ் சப்சோனிக் ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட மினிமம் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 மீட்டர். அதே சூப்பர் சோனிக் ஜெட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா 180 மீட்டர் வந்து இருக்கணும் ஓகேங்களா. 180 மீட்டர் பார்த்திங்கன்னா சூப்பர் சோனிக் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், அதனால் ரேடியஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். லார்ஜ் சப்சோனிக் வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் 120 மீட்டர் இருந்தாவே போதும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் டாக்ஸிவேஸ். ஸோ ரன்வே பார்த்தோம், டாக்ஸிவே பார்த்தோம், டாக்ஸிவேஸில் என்னென்ன ரேடியஸஸ், ரன்வேஸில் டைப்ஸஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து ஆப்ரான்னா என்ன, ஸோ கேட்ஸ்னா என்ன, சைஸ் ஆஃப் ஆப்ரான்ஸ்லாம் என்ன இருக்குது, ஏர்போர்ட்டோட பார்க்கிங் சிஸ்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றது பார்த்தோம்னா ஏர்போர்ட் இன்ஜினியரிங் வந்து முடிஞ்சிடும் ஓகே. ஸோ இவ்வளோ தெரிஞ்சால் வந்து போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ரான். ஸோ ஆப்ரான்றது என்ன ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா வந்து லோடிங் ஆர் அன்லோடிங் ஆஃப் கார்கோவாக இருக்கலாம் ஓகேங்களா. கார்கோவாக இருக்கலாம், ஆர் வந்து பேசஞ்சர்ஸாகவும் இருக்கலாம், ஆர் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஃபியூலை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இடம் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஆப்ரான் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ லோடிங் ஆர் அன்லோடிங் ஆஃப் கார்கோ, பேசஞ்சர்ஸ், பார்க்கிங்ஸ் ஆர் ரீஃபியூலிங் அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது வந்து ஆப்ரான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்டுன்றது ஒன்றும் இல்லை, ஃப்ரம் ஆப்ரான் டு டெர்மினல் பில்டிங். ஸோ ஆப்ரான்றது ஒரு நிறுத்துகிற இடம் ஓகே. இது வந்து இப்போ வந்து ரன்வேன்னு வச்சுக்கிட்டோம்னா டாக்ஸிவேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்ஸிஸ் வேஸ் அந்த மாதிரி கனெக்ஷன் ஆகும். இந்த டாக்ஸிவேலேருந்து இந்த ஆப்ரான்ற ஏரியாவுக்கு இங்கே வந்து டெர்மினல் பில்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட டிக்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுப்போம். ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணுற இடம் இது இந்த மாதிரி கனெக்டிங் வந்து இருக்கும். இது வந்து டெர்மினல் பில்டிங் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரன்வே, இது வந்து டாக்ஸிவே ஓகேங்களா, டாக்ஸிவே. ஸோ இப்போ இந்த கேட்டுன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரம் தி ஆப்ரான் ஓகே, இது வந்து ஆப்ரான் ஓகேங்களா, இதுதான் டெர்மினல் பில்டிங். ஸோ ஃப்ரம் தி ஆப்ரான்லேருந்து டெர்மினல் பில்டிங்க்கு நம்ம நடந்து வரணும்ல, வால்க் வேவாக இருக்கட்டும் ஆர் வே டு கம் டு த டெர்மினல் பில்டிங் பாத்வேக்கு. ஸோ இந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த வந்து இந்த டார்க் ரெட் கலர் இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்லுவோம்னா வந்து கேட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கேட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் ஆப்ரான் பார்த்திங்கன்னா எதை பொறுத்து இருக்குன்னா நம்பர் ஆஃப் கேட்ஸை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ லோடிங் வந்து பண்ண போகிறீங்க, லோடிங் ஏரியா ரெக்வயர்ட் இன் ஈச் டைப்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்டுக்கு என்ன லோடிங் பண்ண போகிறீங்க, அண்ட் அதோட பார்க்கிங் சிஸ்டத்தை பொறுத்து வந்துருக்கும் ஓகேங்களா. இப்போ ஏர்க்ராஃப்ட் வந்து இங்கே வந்து நிறுத்த போகிறாங்கன்னா ஸோ வந்து இப்படி நிறுத்தலாம் ஓகேங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி திருப்பி நிறுத்தலாம், இல்லை வந்து இன்க்ளைண்டாகவும் நிறுத்தலாம். ஆமாம் தானே. ஸோ இது வந்து நம்ம தனியாக வந்து பார்க்கிங் சிஸ்டம் வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எந்த டைப்ஸ் ஆஃப் பார்க்கிங் சிஸ்டம்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலையும் பண்ண முடியாது. ஒரு சிலது வந்து நம்மளுக்கு டேஞ்சரஸாக இருக்கும், அது என்னன்றது பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரான் எதை பொறுத்ததுன்னா நம்பர் ஆஃப் கேட்ஸு, சைஸ் ஆஃப் லோடிங் ஏரியா ரெக்வயர்ட் இன் ஈச் டைப்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட், நெக்ஸ்ட் ஏர்க்ராஃப்டோட பார்க்கிங் சிஸ்டத்தை பொறுத்து இருக்கும். ஸோ இப்போ ஏர்க்ராஃப்டோட பார்க்கிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள்டு நோஸ் இன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்க்ளைனில் ஆங்கிள்டு நோஸ் இன் இருக்கும், அது வந்து ஆங்கிள்டு நோஸ் அவுட், இது வந்து வெளியே இருக்கும் ஓகேங்களா. இது வந்து நம்மளோட டெர்மினல் பில்டிங் எடுத்துகிட்டா இங்கே கேட்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இந்த டெர்மினல் இந்த ஆப்ரானில் கேட்ஸ் இருக்கும், முன்ன பார்த்த டயக்ராம்ஸில் இந்த டெர்மினல் பில்டிங் இருக்கும். இந்த பார்க்கிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் நோஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம டெர்மினல் பில்டிங் நோக்கி இருக்கனால எந்த எஃபெக்ட்டும் இருக்காது. நம்ம டர்பைன் ரன் பண்ணும்போது பேக்கில் தான் அந்த ஹாட் ஏர்ஸ் வந்து போகும். இந்த ஆங்கிள் நோஸ் அவுட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆங்கிள் நோஸ் அவுட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த ஹீட் வேவ்ஸ் என்ன ஆகுனா ரன் பண்ணும்போது டர்பைனை ரன் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம டெர்மினல் பில்டிங்கில் படுறதுனால நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த டெர்மினல் பில்டிங் வந்து கிளாஸஸில் இருக்கிறனால அதோட ஹீட் எஃபெக்டிவ் வந்து நிறைய இருக்கும்.
அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் அவாய்டட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து டெர்மினல் பில்டிங் அஃபெக்டிங் பார்க்கிங் சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள்டு நோஸ் அவுட் ஓகேங்களா. நோஸ் வந்து வெளியே இருக்கிற மாதிரி இருந்து நம்மளோட டெர்மினல் பில்டிங்கில் வெளியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்மளுக்கு மோஸ்ட் அஃபெக்டிங் பார்க்கிங் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பேரல் பார்க்கிங் சிஸ்டமும் வந்து கன்சிடரபிள் தான். ஆங்கிள் நோஸ் இன்னும் வந்து நமக்கு கன்சிடரபிள் ஃபார் தி பார்க்கிங் சிஸ்டம். நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து ஆங்கிள் நோஸ் அவுட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஓப்பன் ஆப்ரான் சிஸ்டம், ஃபிங்கர் சிஸ்டம், அப்புறம் வந்து ஃப்ரண்டல் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸை வந்து பார்க்கிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் சிஸ்டம் தான் வந்து மோஸ்ட் ஆர் பெஸ்ட் பார்க்கிங் சிஸ்டம் இன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸில் மோஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஏர்போர்ட் பார்க்கிங் சிஸ்டம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சேட்டலைட் சிஸ்டம் தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் விண்ட் வந்து எதை பொறுத்து மெஷர் பண்ணுவாங்க, ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க. வெலாசிட்டியில் ஸ்ட்ரென்த் ஆஃப் விண்ட் வந்து மெஷர் பண்ணுறது பிஃபோர் ஸ்கேல் ஓகேங்களா. பிஃபோர் ஸ்கேல் ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து நம்ம ஏர்போர்ட் இன்ஜினியரிங் பார்த்துருவோம். சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம டைம் கிடைக்கும் போது பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சு, அப்ஜெக்டிவ்ஸ் கண்டிப்பாக வந்து டேட்டாஸ் வந்து முக்கியம். ஸோ சம்ஸ் வந்து வாய்ப்புகள் வந்து ஒரு 50-50 தான் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதுலேயும் கேட்டால் வந்து எலிவேஷன் கரெக்ஷன் ஃபார் தி டெம்பரேச்சர் ஃபார் த கிரேடியன்ட் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் மெயினாக வந்து நீங்கள் நம்மளுக்கு டெம்பரேச்சர் எலிவேஷன் நல்லா தெளிவாக பார்த்துவாங்க. ஐசிஓ ரெக்கமெண்டேஷன் இருக்கிறனால அதை வந்து கேட்பாங்க. ஐசிஓ ரெக்கமெண்டேஷன் இல்லாதனால கேட்க வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் ஏர்போர்ட் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து ஹார்பர் வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நன்றி நண்பர்களே. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து தெரியுங்க. இதே போல் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் பேசிக்காக அப்படின்னா வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனே தெரியும். ஸோ நம்ம சேனல் சூப்பர் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் வந்து எனேபிள் இருக்கும். பிடிச்ச சூப்பர் தேங்க்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா. அதே மாதிரி ஜாயின் மெம்பர்ஷிப் வந்து இருக்கும். மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு பிடிச்ச கடையில் நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி நம்ம இடத்துல பார்ப்போம். நன்றி.